கேட்பாங்க, குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா சொல்லி சொல்லி கடினமான வார்த்தைகளை சொல்லி வேதனைப்படுத்துவார்களாம். அதனால எந்த வீட்டுக்கும் போவதில்லை. அவர்களும் அவருடைய குடும்பம், அந்த கணவன் மனைவி வேலைக்கு போயிட்டு வந்த துக்கத்தோடு இருப்பார்கள். ஏன் வாழணும்? இந்த மாதிரி நிந்தைக்கு நடுவில் ஏன் வாழணும்? வெளியில் நடமாட முடியல, எல்லாம் அவமானப்படுத்துகிறார்கள். தலை குனிவு, தற்கொலை பண்ணி செத்து விடலாம் என்று கணவன் மனைவி நினைத்தார்கள். அப்போ தான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது, நீங்கள் அதை பாருங்கள், இயேசு கிறிஸ்து நிறைய பேர் ஆசீர்வதிக்கிறார், அவங்க எல்லாம் நன்மை பெற்று சாட்சி சொல்கிறாங்க, நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுன்னு சொன்னாங்க. அதனால் பாருங்கள், அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த சாட்சிகளை கேட்க கேட்க 25 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இயேசு குழந்தை கொடுத்துருக்கிறாரே, அப்போ நமக்கு தருவார். இயேசுவின் மேலே ஒரு அன்பு, இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் அவளுக்கு உண்டானது. ஒரு நாள் அந்த ஜபத்தில் கணவன் மனைவி 2 பேரும் கண்ணீர் விட்டு அழுதார்களாம். ஆண்டவரே, இதுக்கு மேலே நிந்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இயேசுவே, எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறீங்களே, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. நீ கண்ணீர் விட்டு 2 பேரும் அழுதார்கள். இயேசு அந்த கண்ணீரை கண்டார், அவளுக்கு இறங்கினார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்கள், தேவன் அவர்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். இப்போ அந்த குழந்தை தூக்கி கொண்டு கம்பீரமாய் தெருவில் நடக்கிறாங்க. எந்த தெருவில் உள்ள மக்கள், எந்த ஊரில் உள்ள மக்கள் அற்பமாக பேசினார்களோ அதே மக்கள் மத்தியில் தலை நிமிர்ந்த மகிழ்ச்சியா, இயேசு எங்களுக்கு ஒரு குழந்தை தந்திருக்கிறார் பாருங்கன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு நிற்கிறார்கள். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் கூட தலை குனிந்த நிலைமையில் மற்றவங்கெல்லாம் அப்படி பரிகாசம் பண்ணுகிற, ஏளனம் பண்ணுகிற சூழ்நிலையில் மனவேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த பெண் 18 வருஷம் தலை கொனிந்து நடந்த பெண்ணை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்படுகிறீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை தலையை நிமிர்த்த போகிறார். எந்த இடத்தில் மற்றவர்கள் அற்பமாய் பேசினார்களோ அதே மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அதே மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை வாழ வைப்பார்.